கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் சனி பகவான் வருகிறார். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ இதுவரைக்கும் நான் பித்ரு காரியமே செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த சனி பெயர்ச்சியில் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பித்ரு காரியங்களை அவசியம் செய்யுங்க. முடிந்தவர்கள் காசி, ராமேஸ்வரம், கயா ஸ்ரார்த்தம், திருப்புல்லானி, வர்க்கலா, அதே மாதிரி கோகர்ணா இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆத்ம சாந்தி இதெல்லாம் செய்து கொண்டால், அதாவது உங்கள் இறந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி ஹோமம் செய்வதோ அல்லது ஆத்ம சாந்தி பரிகார பூஜைகள் செய்கிறதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு கூட எதுவும் செய்யலைங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு விட்டு பிரிந்து சென்றவர்கள் அஷ்டம சனியில் யார் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் உங்களோட இணைவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொந்த பந்தம், உறவுகள், நண்பர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இவங்க எல்லாருமே உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த திருத்தலங்களுக்கு சென்று ஆத்மசாந்தி ஹோமங்களோ அல்லது ஆத்மசாந்தி பரிகார பூஜைகளோ செய்து கொண்டால் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.